ஹே காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோங்க. இன்றைக்கி ஆஸ் யூஷுவல், இன்றைக்கி எல்லா நாளும் மாதிரி இன்றைக்கும் வந்து காலையில் ரொம்ப சூப்பராக எங்களுக்கு விடிஞ்சதுங்க. இன்றைக்கி எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி காலையில் வந்து 7:15க்குலாம் பசங்க ஸ்கூலில் இருக்கணும். ஏன்னா ஏட்ரியனுக்கு வந்து இன்றைக்கி ஃபுட்பால் ட்ரைனிங் இருக்குது ஸ்கூலில். அதனால் வந்து வீட்டிலேருந்து 7 o'clock அந்த மாதிரி ஏர்லியாகவே கிளம்பியாச்சு. இந்த டைமில் போனீங்கன்னா அந்தளவுக்கு டிராஃபிக் இருக்காது, பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். இன்றைக்கி அந்தளவுக்கு ஃபாகியாகவும் இல்லை, விசிபிலிட்டியும் நல்லா இருந்துச்சுங்க. ஸோ ஓட்டுறதுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. இந்த டைமில் போனோம்னா நம்ம சீக்கிரமாக போயிட்டு வந்துடலாம். அதனால தான் வந்து இன்றைக்கி ரோடெலாம் பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. அந்தளவுக்கு ஆனால் ஃபாகியாக இல்லை, அதனால் வந்து ஓட்டுறது வந்து கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுங்க. பசங்க ஸ்கூலில் போயிட்டு விட்டுட்டு சீக்கிரமாகவே இன்றைக்கி வீட்டுக்கு வந்துடலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் லாஸ்ட் டே அவங்களுக்கு ஸ்கூல். நாளையிலேருந்து வந்து லீவுங்க, டேர்ம் ஹாலிடேஸ் 2 weeks இருக்கும். ஸோ வீட்டில் தான் வச்சு சமாளிக்கணும். இந்த மாதிரி வெளியில் போயிட்டு வர்றது அந்த அளவுக்கு டிரைவிங் இருக்காது. ஆனால் பசங்களை கண்டிப்பாக எங்கேயாவது வெளிலலாம் கூட்டிகிட்டு போகணும் தான். ஆனால் ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றது இருக்காதுல்ல. நம்ம லேட்டாகவே ஸ்டார்ட் பண்ணலாம் குக்கிங்லாம். ஸோ 2 வாரம் வந்து வீடியோஸ் கண்டினியூஸாக வரும்னு சொல்லிட்டு நம்பிக்கையாக இருக்குது. ஸோ பார்க்கலாம். அப்புறம் வந்து ட்ரெயின் போயிட்டுருக்கு பாருங்கள். ட்ரெயினில் போனால் இன்னுமே சீக்கிரமாக போகலாம். இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி பசங்க ட்ரெயினில் தான் போயிட்டு இருந்தாங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா இன்டீரியராக போயிட்டதுனால என்றைக்காவது ஒரு நாள் ட்ரெயினில் அந்த மாதிரி போவாங்க. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா கொண்டு போய் பசங்களை ஸ்கூலில் வந்து நாங்கள் தான் விட்டுட்டு வரோம். ஸோ அப்படி தாங்க கிட்ட வந்தாச்சா. இன்றைக்கி வேறு லாஸ்ட் டே. போகும்போதே சொல்லிகிட்டே போனாங்க காரில், வந்து கேம்ஸ் விளையாடணும் அப்படின்னு இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து நான் 2 weeksக்கு அவங்களுக்கு பிளான் வச்சுருக்கேங்க, என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. பிளான் எல்லாம் நல்லா தான் போடுவேன், அதை ஓரளவுக்கு 50% தான் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஹோப்ஃபுல்லி பார்த்திங்கன்னா நாளையிலேருந்து வந்து ஒரு ஷெட்யூல் வச்சுருக்கேன், அதுபடி நடக்கணும்னு நம்புகிறேன். பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வந்தாச்சு, நல்லா விடிஞ்சிருச்சு. போயிட்டு வர்றதுக்குள்ளே வீடு கிட்ட வந்தாச்சுங்க. இந்த இடத்துல தான் நாங்கள் ஃபஸ்ட்டு இருந்தோம், இப்போ இன்னும் கூட இன்டீரியராக உள்ளர இருக்கோங்க. ஸோ ரயில்வே ஸ்டேஷனை தாண்டி போயாச்சு. அதுக்கப்புறம் நார்மலாக இப்போதைக்கு என்னோடய ரொட்டீன் இப்படி தாங்க இருக்குது. பசங்களை ஸ்கூல்லலாம் விட்டுட்டு வந்துட்டு நானும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ரெடி ஆகிட்டேங்க. இப்போ பார்த்திங்கன்னா கடைக்கு தான் கிளம்பிட்டுருக்கேன். எப்பயும் வந்து பசங்களை ஸ்கூலில் விட்டுட்டு வரும்போது சமையலுக்கு ஏதாவது தேவைன்னா வாங்கிட்டு வந்துடுவேன். இன்றைக்கி ரொம்ப ஏர்லியாக போனதுனால அந்த கடை வந்து அப்போ திறந்துருக்காது, 9 o'clock தான் ஓப்பன் ஆகும். சரின்னு சொல்லிவிட்டு அதுக்காக இப்போ கிளம்பிட்டுருக்கேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நான் ஷார்ட்ஸில் வந்து லஞ்ச் காம்போ போட்டுட்ருக்கேங்க. உங்களுக்கு ஃபேவரட்டான லஞ்ச் காம்போ வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து கொள்ளு சட்னி, அப்புறம் கொள்ளு ரசம், பொட்டேட்டோ ஃப்ரை கேட்டிருந்தாங்க. சரி, அதுக்கு தான் கொள்ளு வாங்கிறதுக்கு தான் வந்து இப்போ நான் போயிட்டுருக்கேன். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து ஆல்ரெடி வந்து எல்லோ செரி கோவா வந்து நான் மாற்றி வேறு இடத்துல வச்சுருந்தேன். இன்னொரு கொய்யா செடியும் இருக்குது, அது காட்டுறேன் பாருங்கள். இன்னொரு கொய்யா செடி வந்து இதுதாங்க. நான் வந்ததுலேருந்தே பார்த்திங்கன்னா எல்லாம் வந்து நிறைய கொய்யா இருந்தது, எல்லாம் பிஞ்சாக இருந்தது. போன வாரம் தான் பார்த்தா இந்த அளவுக்கு கொஞ்சம் பெருசாக இருந்தது. இங்கே இருக்க பாருங்க. ஓ, கடிச்சிட்ருக்கு. இதை நான் பார்த்து இந்த இருக்கு பாருங்க. ஐயோ, கடிச்சிட்ருக்கு. ஓ, விழுந்துருச்சு கீழே. நிறைய பறவைங்க வந்து எப்பயும் இங்கே உட்காந்துட்ருக்கோங்க. சரி, இந்த 2 கொய்யாவும் எந்த அளவுக்கு பெருசாகுதுன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு விட்டுருந்தேன். பார்த்திங்கன்னா நல்லா வந்து கடிச்சு சாப்பிட்டுட்ருக்கு. சரி, மேலே வச்சாலாவது சாப்பிடும். சரி, இங்கே வச்சிடுறேன். ஃபுல்லாக உள்ளே நல்லா டீப்பாக கடிச்சு சாப்பிட்டுட்ருக்கு. இங்கே வச்சிடலாம். ஏன்னா நிறைய பறவைங்க வரும் இந்த டைமுக்கு. இந்த கொய்யாவை அப்போ நான் பறிச்சிடுறேன். இதையும் விட்டேன்னா இது வந்து உள்ள ரெட் கலரில், பிங்க் கலர், இது ரோஸ் கலரில் இருக்குது வருங்க உள்ளர. சூப்பர். இது வந்து எனக்கு இல்லைனா பசங்களுக்கு வைக்கலாம், வந்து தான் அவனுங்க சாப்பிடுவானுங்க. நிறைய பிஞ்சு இருக்குது, அப்போ பழுக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து இது இருக்குது, இது கொஞ்சம் பெருசாகிற வரைக்கும் விடுவோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆப்பிள் செடி வந்து ஃபுல்லாமே எல்லாம் காஞ்சிருச்சு. இது வந்து நேற்று ஃபென்ஸ் போடுற ஒரு திருப்பி வந்திருந்தார். அவர் சொன்னார் ஃபுல்லாக எல்லாமே கொட்டிட்டு அப்புறம் தான் வளரும். ஆப்பிள் செடி வந்து ரொம்ப ஸ்லோவாக வளருமா. எனக்கு ஒரு பயம், இது வந்து அப்படியே இதாயிருமோன்னு சொல்லிட்டு. ஆனால் பட்டு வளரும்னு சொல்லியிருக்காரு, பார்க்கலாம். அதே மாதிரி கொய்யா செடியும் எல்லோ செரிகோவும் பார்த்திங்கன்னா வாடி தான் இருக்குது, எல்லாமே கொட்டிட்டு திருப்பி வளரும்னு சொல்லியிருக்காங்க. எந்த அளவுக்கு வளருதுன்னு தெரியல, பார்ப்போம். சரி வாங்க, இப்போ வந்து கடைக்கு போகலாம். பார்த்திங்கன்னா லூஸில் இந்த மாதிரி கிடைக்கும், நிறைய பருப்புங்கள்லாம் இருக்கும். இங்கே இருக்குது பாருங்கள், ஹார்ஸ் கிராம்.
லூஸ்லேயே எடுத்துக்கலாம், நமக்கு கொஞ்சம் போதும். பேக்கெட்லேயும் இருக்கான்னு பார்க்குறேன். பேக்கெட்டில் பார்த்திங்கன்னா கொள்ளு இருக்கான்னு பார்ப்போம். இல்லை, அதனால லூஸ்லேயே எடுத்துக்கலாம். ஓகே, தேவையான அளவுக்கு எடுத்தாச்சு. இப்போ போய் இது நம்ம பில் போட்டுட்டு வீட்டுக்கு போயிடலாம். லஞ்ச்லாம் ரெடி பண்ணிட்டேங்க. இன்றைக்கி வந்து என்ன ஸ்பெஷல்னால் கொள்ளு ரசம், அதுக்கப்புறம் வந்து ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன், கொள்ளு சட்னி, பசங்களுக்கு மட்டும் கொஞ்சமாக வந்து உருளைக்கிழங்கு வறுவல் வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து பசங்களை கூட்டிகிட்டு வர போயிடுவாங்க. வெளியில் பார்த்திங்கன்னா மழை வர மாதிரி இருக்குது, நல்லா காற்றடிக்குது. விஜயன் இன்னைக்கு லாஸ்ட்டாக ஸ்கூல் எத்தனை நாள் லீவ் இதோட? 2 வீக்ஸா? ஜாலியா? அட்டகாசம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பார்க்கலாம். சரிவா, கிளம்புவோமா? இதுதாங்க நம்ம வீட்டோட என்ட்ரன்ஸ். நல்லா இருட்டிடுச்சு, 6 மணி தான் ஆகுது. இருட்டிடுச்சு, கேட்டை போய் லாக் பண்ணிட்டு வந்துடலாம். லைட்டாக தூரிட்டும் இருக்குது. இருட்டாக இருக்குது. ஓகே தூருது. இன்னும் லைட் எல்லாம் போடலை. இங்கே வந்து நல்லா லைட் போட்டால் நல்லா நம்ம வெளியில் வந்து அவுட்டோர் குக்கிங் கூட பண்ணலாம். அப்படி தான் ஒரு பிளான் வச்சுருக்கேன். வெளியில் வந்து கேட்லாம் லாக் பண்ண வந்தேன். நல்லா இருந்தது இங்கே நின்று. சரி, கொஞ்சம் நேரம் அப்படியே ஒரு இங்கே நின்று கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு வெளியவே இருக்கேன். இங்கே ஒரு செடி காஞ்சி போயிருக்கு. இது என்ன செடின்னு தெரியல. ஆனால் வந்து சம்மரில் வந்து ஏதாவது துளிர் விடுதான்னு பார்க்கல. ஏன்னா வின்டரில் நிறைய செடிங்களில் சுத்தமாக வந்து எல்லா இலையும் கொட்டிரும். அந்த மாதிரி இருக்கான்னு தெரியல. சம்மர் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிவிட்டு அப்படி எதுவுமே வரலைன்னா இந்த இடத்துல இருந்து நம்ம அந்த செடியை எடுத்துட வேண்டியது தான். பசங்களுக்கு வந்து இன்னிலேருந்து லீவ் ஸ்டார்ட் ஆகுது. காலையிலேயே ப்ளே கிரவுண்ட்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு பிளான் போட்டு வச்சுருந்தேன். லீவில் இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு. காலையிலேருந்து செம்ம மழை. சரி, மழை வருதேன்னு சொல்லிட்டு நார்மலாக பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டாங்க. சடனாக எனக்கு ஒன்று ஞாபகம் வந்துச்சு. நேற்று தான் வந்து அங்கே ட்ரைனேஜ் ஒன்று வெளியில் போயிட்டு இருந்துச்சு, அதை அடைச்சி விட்டாங்க. சரி, அது தண்ணி போதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா ஃபுல்லாக தண்ணி தேங்கியிருக்கு. அதில் பைப் வச்சு தான் அடைச்சி வச்சுருந்தாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா சுத்தமாக தண்ணி போகவே இல்லை. இப்போ கம்ப்ளீட்டாக அதெல்லாம் எடுத்தால் தான் வந்து தண்ணி போகும்னு நினைக்கிறேன். ஸோ காலையில் எந்திரிச்சதுமே ஷாக். இப்போ இந்த தண்ணியெல்லாம் வந்து நம்ம நல்லா வடித்து விடணும். அதை தான் இப்போ பண்ணணும். காலையிலேயே நல்லா வேலை வச்சிருச்சு. இந்த வீடு வந்து கொஞ்சம் ரொம்ப பழைய வீடுன்றதுனால உள்ளே வந்து நிறைய நம்ம வேலை பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஃபென்ஸ் போட்டதுலேருந்து அப்புறம் பிளைண்ட்ஸ், அதுக்கப்புறம் உள்ளே பார்த்திங்கன்னா கூட இது ஹீட்டிங் சிஸ்டமும் வந்து நம்ம வந்து தான் போட்டாச்சு. ஸோ நிறைய வேலை இருக்குது. இன்னும் என்னென்ன வேலை இருக்குன்னு தெரியல. இப்போதைக்கு இந்த ட்ரைனேஜை வந்து ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணணும். ஜஸ்ட்டு வந்து ஒரு பைப் வச்சுட்டு மண் மட்டும் போட்டிருக்காங்க. இது வந்து சரிப்பட்டு வராதுங்க. இதை நம்ம ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணணும். சரி, இதுக்கப்புறம் வீடியோவில் காட்டுறேன். அந்த இதில் லைட்டாக கொஞ்சம் மண் எடுத்து விட்டுட்டு தண்ணி போகிற அளவுக்கு கொஞ்சம் லைட்டாக குத்தி விட்டுருக்கேன். கொஞ்சோண்டு ஓரளவுக்கு போகிற மாதிரி இருக்குது. நம்ம ஒன்று நினச்சி பண்ணால் அதுவாக ஒன்று நினைக்குது. நல்ல காலம் நேற்று முந்தாநேற்று தான் அது பண்ணாங்க. இன்றைக்கி மழை வந்து நமக்கு வந்து அது காட்டி கொடுத்துருச்சு தண்ணி போகாது அப்படின்னு சொல்லிட்டு. பைப் வச்சுருக்காங்க, இருந்தாலும் போகல. திருப்பி பிடிக்கணும் அவரை வந்து இதை சரி பண்ண சொல்லணும். ஓகேங்க, அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். இன்னும் 2 வீக்ஸ் பசங்களாம் வீட்டில் தான் இருப்பாங்க. ரெகுலராக வீடியோ போடுவேன்னு நம்புகிறேன். ஓகேங்க, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.